பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த விருப்ப ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ஆதரவாளரா தன்னை முகநூல்ல காட்டுறாங்க. அவங்க படங்கள் எல்லாம் போட்டு டைனமிக் லீடர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவரால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் எழுதுறாங்க. முருகன் மாநாட்டுல அவர் பேசிய அந்த காணொலிகளை பதிவு செய்யறாங்க. அவர் தொடர்ந்து பல்வேறு கூட்டங்கள்ல பங்கேற்ற காணொலிகள் அவருடைய பேஸ்புக் பக்கத்துல எல்லாம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க மீது இதுவரைக்கும் எந்த விதமான குற்றச்சாட்டும் சொல்லி புகார் போகல. சம்பவம் நடந்த அந்த கோயில் வாசல்ல காரை அஜித்குமார் கிட்ட கொடுத்தாங்க. அஜித்குமார் எடுத்துட்டு போய் பார்க் பண்ண கார்ல இருந்த நகை காணா போச்சு. இவங்க பெட்டிஷனர் தான். ஆனா இவங்க ஏன் ஓடி ஒளியறாங்க? இப்ப நேற்றைக்கு பிரதான ஊடகங்கள்ல செய்தி வந்ததை நாம பார்த்தோம். அதாவது இவர் பொள்ளாச்சிக்கு அருகில இருக்கக்கூடிய ஒரு தேநீரகத்துல டீ ஷாப்ல டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மக்களை சுற்றி வளைச்சு பிடிக்கிறாங்க. சுற்றி வளைச்சு பிடிச்சதுக்கு பிறகு காவல்துறைக்கு தகவல் சொல்றாங்க. அவசர எண் 100 இருக்கு இல்லையா, 100க்கு தகவல் சொல்றாங்க. நீங்க அங்கேயே பிடிச்சவங்க, நாங்க வந்துடுறோம்னு சொல்லுது காவல்துறை. 2 மணி நேரம் கழிச்சு யார் தொடர்பு கொண்டு காவல்துறைக்கு தகவல் சொன்னாரோ அவருக்கு திரும்ப காவல்துறையிலிருந்து தொடர்பு வருது. என்ன சொல்றாங்கன்னா, அவங்களை விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம்ன்றாங்க. அப்ப இந்த 2 மணி நேரத்துக்குள்ளாக பேசியது யார்? என்ன நடந்திருக்கும் அந்த 2 மணி நேரத்துக்குள்ள? தொடக்கத்திலேயே காவல்துறை என்ன சொல்றீங்க, இல்லைங்க அவங்க மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல, நீங்க விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? காவல்துறை அப்படி சொல்லல, பிடிச்சு வைங்க, நாங்க வந்துடுறோம்ன்றாங்க. ஏன் 2 மணி நேரமா வராம இருந்தாங்க? நியர்பை லொகேஷன்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஒரு 15 நிமிடத்துல ஸ்பாட்ல அட்டன் பண்ண முடியாதா போலீஸால? கண்டிப்பா முடியும், ஆனா வரல. அப்ப அந்த இடைப்பட்ட நேரத்துல இப்படி ஒரு தகவல் நிக்கிதா யாருக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கணும்? யாரோ ஒருவருக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கணும். அவர் ஒரு இன்ஃபுளுயன்ஸ காவல்துறைக்கு கொடுத்துருக்கணும். இல்ல அவங்க மேல என்ன குற்றச்சாட்டு இருக்கு, ஏன் அவங்களை பிடிச்சு வைக்க சொல்றீங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்ப அங்க பேசியது யார்? நிக்கிதா அங்கிருந்து நான் பிடிச்சு வைக்கப்பட்டிருக்கிறேன், மக்கள் என்ன சுற்றி வளைச்சிட்டாங்கன்னு யாருக்கு தகவல் கொடுத்தாங்க? இது மிக முக்கியமான செய்தி.